தன்னுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் விஜய் அதைத் தொடர்ந்து அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் மிக முக்கியமான உத்தரவுகள், அறிவுறுத்தல்கள் எல்லாம் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவுக்கான 2.0 என்ற செயல் திட்டம் அடிப்படையில் மிக பெரிய அளவிலான தரம் உயர்த்தும் வகையிலான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வழிகாட்டுதல் எல்லாமே அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் விரைவில் பெரம்பூர் தொகுதி பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாக 2.0 என்ற அளவில் மிக பெரிய அளவிலான திட்டங்களை கொண்டு வர முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதாகவும் அதை சார்ந்தே இந்த ஆலோசனை எல்லாம் அதிகாரிகளுக்கு அவர் சில அறிவுறுத்தல்கள் அதனுடைய தொடக்கமாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்கால தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும் பேசப்பட்டிருப்பதாகவும் இந்த நிகழ்வின் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 3 முக்கியமான நிகழ்வுகளை கொண்டதாக இன்றைய தினம் முதலமைச்சர் விஜயுடைய பயணம் என்பது அமைந்திருக்கிறது. அதன்படி முதல் முக்கிய நிகழ்வாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்து ரிப்பன் வெட்டி அதை திறந்து வைத்தார். அதற்கு பிறகு உள்ளே சென்று அதிகாரிகளுடன் சென்று ஆலோசனை மேற்கொண்டார். அதற்கு பிறகு அவர் அந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக மாடியில் சென்று அங்கு கூடியிருந்த அவருடைய தொண்டர்களுக்கு அவர் கையசைத்து அந்த தொகுதி மக்களுக்கு கையசைத்து அவர் வாழ்த்து பெற்றதையும் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில், அதாவது இந்த தொகுதி மக்களுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கின்றன என்ற அடிப்படையில் அவர் அந்த மாடியில் சென்று கையசைத்த நிகழ்வு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது நேரலையில் நாம் பார்த்து வரக்கூடிய அந்த காட்சி என்பது சாலையில் கையசைத்தபடி நடந்து செல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு பூக்கள் தூவி மக்கள் வரவேற்பு தெரிவித்து வரக்கூடியதையும் பார்க்கின்றோம். இது ஒரு நன்றி தெரிவிக்கும் ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுது. ஆனால் ஏற்கனவே கூறியபடி முதலமைச்சருடைய ஷெட்யூலில் இந்த திட்டம் என்பது இல்லாமல் தான் இருந்தது. அவர் 3 முக்கியமான விடயங்கள், பெரம்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறந்த வைப்பு, அதைத் தொடர்ந்து சேவை மையம் திறந்த வைப்பு, அதற்கு பிறகு மின்சார பேருந்துக்கான அந்த சார்ஜிங் பாயிண்ட் திறந்த வைப்பு, அதில் ஆய்வு செய்யக்கூடிய பணி, அதற்கு பிறகு ரேஷன் கடை ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு முதலமைச்சர் விஜய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் பொருட்டு சாலையில் நடந்து செல்லக்கூடிய அந்த நேரலையை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதற்கு முன்னதாக பெரம்பூர் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்து வந்த முதலமைச்சர் விஜய் அதில் மிக முக்கியமான அறிவுறுத்தல்கள் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கின்றார். பெரம்பூர் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட பணிகள் என்ற அடிப்படையில் 2.0 பெரம்பூர் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட பணி 2.0 என்ற அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. திட்டப்பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். மொத்தமாக 73,000 பேருக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை இந்த மாத இறுதிக்குள் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடக்கமாகவே ஒரு 50 ரேஷன் கார்டுகள் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு முன்னதாக முதலமைச்சர் விஜய் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து உள்ளே சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது சேவை மையம் தொடர்பான சேவை மையத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு தொடங்கி வைத்து அதையும் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். எம்எல்ஏ அலுவலகத்தில் தொகுதி மக்களிடம் மனுக்களை பெற்று தற்போது சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு கையசைத்தபடி சாலையில் சென்று நடந்து வரக்கூடிய இந்த நேரலை காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு முன்னதாக சேவை மூலமாக விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்களையும் வழங்கினார். சேவை மூலமாக விண்ணப்பித்த பயனாளிகளுக்கான சான்றிதழ் வழங்கினார். அதற்கு பிறகு இந்த நிகழ்வு முடிவுற்ற பிறகு அவர் வியாசர்பாடி மெட்ரோவில் போக்குவரத்து கழகத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சார வாகன சார்ஜிங் நிலையத்தை பார்வையிடுகிறார். அதற்கு பிறகு எம்கேபி நகரில் ரேஷன் கடையை பார்வையிட்டு ஆய்வு செய்கின்றார். அங்கு ஆய்வை நடத்தக்கூடிய முதலமைச்சர் விஜய் அங்கு 50 பேருக்கு புதிய ரேஷன் அட்டையை வழங்குவதோடு அவர்களுக்கான பொருட்களையும் வழங்க இருக்கின்றார். இதுதான் அவருடைய இன்றைய திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஒட்டுமொத்தமாக 73,000 ரேஷன் அட்டைகள் இம்மாத இறுதிக்குள் வழங்க திட்டமிடப்பட்டு அதற்கு முன்னோட்டமாக 50 ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட இருக்கின்றது. அதாவது எம்கேபி நகரில் ரேஷன் கடையை பார்வையிட்டு அங்கு ஆய்வு நடத்தி அதற்கு பிறகு அதே இடத்தில் 50 பேருக்கு புதிய ரேஷன் அட்டையை வழங்குவதோடு அவர்களுக்கான பொருட்களையும் தன்னுடைய கையால் முதலமைச்சர் விஜய் வழங்க இருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்று வரக்கூடிய இந்த நேரலை காட்சியை பார்க்கின்றோம். சாலையில் கை அசைத்தபடி நடந்து செல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் அமோக வரவேற்பு தெரிவிப்பதையும் அவர்கள் வீட்டு மாடியில் இருந்தும் பால்கனியில் இருந்தும் முதலமைச்சர் விஜயை காண்பித்து கை அசைத்துக் கொண்டிருப்பதையும் அதற்கு மலர்களை தூவி அவருக்கு வரவேற்பு தெரிவித்து வரக்கூடிய இந்த நேரலையும் பார்க்கின்றோம்.